மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் அறவழி போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் நாடார் சமுதாயத்தின் சார்பில் சென்னையில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் தலைவர் திரு சந்திரன் ஜெயபால், தேமுதிக எம்எல்ஏ திரு மாஃபா பாண்டியராஜன், ஜாகுவார் தங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டத்தின் போது அதில் பங்கேற்ற அனைவரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் விடுதலைக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தமிழகமெங்கிலும் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய அமைப்புகள் ஒருங்கிணைந்து இன்று தமிழக மக்களுடைய மனதிலே நிரந்தர முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரைவில் விடுதலை பெற வேண்டும் என்றும், அம்மா அவர்கள் சட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியை முறியடித்து வெளியே வருவார்கள், தமிழகத்திற்கு ஒரு சிறந்த ஆட்சியை தருவார்கள் என்று. இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பொய்யர்கள் சுப்பிரமணியன் சுவாமியும் கருணாநிதியும் புனைந்த வழக்கை தள்ளுபடி செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு 3,20,000 தபால் அட்டைகள் அனுப்புவது என பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. முதற்கட்டமாக திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தெப்பக்குளம் தபால் நிலையம் வரை பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் ஊர்வலமாக சென்று 72,000 தபால் அட்டைகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தனர். குடியரசுத் தலைவருக்கு இந்த வழக்கிலிருந்து முற்றிலும் விடுவிக்கிறதுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு மக்களின் முதல்வர் அவர்களை விடுவிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க போஸ்ட் கார்டில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மதுரையில் முடிவெடுத்திருந்தோம். அதன் முதல் கட்டமாக இன்று திருச்சியில் கிட்டத்தட்ட 60,000 போஸ்ட் கார்டு முதல் தவணையாக இன்றைக்கி போட போகிறோம். அது போக 12,000 போஸ்ட் கார்டு கார்டு இல்லாதனால கவரில் வச்சு போடுறோம். இன்றைக்கி 72,000 கார்டு இன்றைக்கி குடியரசுத் தலைவருக்கு ரெக்கார்டிக்கலாக நாங்கள் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சார்பாக பண்ணுறோம். வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த எருது உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த மௌன ஊர்வலம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று ஓடைப்பிள்ளையார் கோயில் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவுற்றது. இதில் பங்கேற்றவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். வேலூர் மாநகர் மாவட்ட அம்மூர் பேரூராட்சி கழகம் சார்பில் உண்ணாவிரத அறப்போர் நடத்தப்பட்டது. இதில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் கடலுக்குள் இறங்கி மனித சங்கிலி அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்பிரமணிய சாமி அன்பழகன் பொய் வழக்கு போட்டு எங்க அம்மாவை அநியாயமா சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர்கள் விடுதலையாகவார்கள். நாங்கள் மீனவர்கள் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்காக போராடுவோம். நிச்சயமாக வெளியே வருவாங்க எங்க அம்மா. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை பொய் வழக்கிலிருந்து விடுவிக்க வலியுறுத்தி மதுரை நெல்பேட்டை பகுதியில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சூதுமதியாளர்கள் ஒன்று கூடி காழ்ப்புரட்சியின் காரணமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை கண்டித்தும் மக்களின் முதல்வரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இந்த மனித சங்கிலி போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கூடுவாஞ்சேரி பேரூராட்சி கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட கழகத்தினர் பங்கேற்ற மனித சங்கிலி போராட்டம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்று அறவழியில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.